அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இயேசுநாதரை பற்றி தெரியும், ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு தடவை அவர் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, அவர் கல்லால் எரிஞ்சு அந்த பொண்ணை கொல்லணும்னு சொன்னாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொன்னார்? உங்களில் யார் ஒழுக்கமாக இருக்கீங்களோ அந்த பொண்ணு மேலே கல் எரிஞ்சு கொண்டுடுங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு விபச்சாரின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டினாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு விபச்சாரி தான், அது ஒரு தொழில். ஓகேங்களா? கல் எரியணும்னு ஆசைப்பட்டவங்க அடித்து சாவணிக்கணும்னு நினச்சவங்க யாருமே கிட்ட வரல. ஏன்னா யாருமே டிசிப்ளினாக இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஒரு டிசிப்ளினான ஒரு அரசியல்வாதின்னு யாருன்னு காட்டுங்க. நான் சொல்கிறேங்க, திரு விஜய் அவர்கள். டிசிப்ளின், வெல் டிசிப்ளின்ட் பர்சன் இந்த தமிழ்நாடு ஆக்டர் விஜய், பிரசிடெண்ட் ஆஃப் டிவிகே, தமிழ்நாட்டு மக்களின் மனதை கொள்ளடித்த திரு விஜய் அவர்கள். அப்படி ஒரு டிசிப்ளினான மனுஷன் நம்ம தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு கண்டிப்பாக வேணுங்க. டிசிப்ளின் எங்கே இருக்குதோ அங்கே வந்து க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். டிசிப்ளின் எங்கே இல்லையோ அங்கே வந்து அழிவு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கஞ்சா, போதை, இப்படி தான் அழிவு அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே டிசிப்ளின் இல்லை. இந்த கஞ்சா போதையை வச்சு சம்பாரிச்சிட்டு வளரத்தான் பார்க்குறாங்களே ஒழிய மக்களை நல்ல வழியில் கொண்டு போகணும், மக்களுக்கு நல்ல வழி காட்டணும், அப்படி கிடையாது. என் பையனுக்கு துபாயில் ஒரு வீடு, அமெரிக்காவில் ஒரு வீடு, என் மருமகனுக்கு இவ்வளோ பெரிய வீடு, என் பையனுக்கு எம்பி சீட்டு, என்னுடைய பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு, என் பையனுக்கு வந்து முனிசிபாலிட்டி சம்திங், இப்படி தான் இருக்குது வழிய மக்களுக்கு நல்லது செய்யணும் எந்த அரசியல்வாதிக்கும் இப்போதைக்கு நம்ம ஊரில் இல்லைங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல அரசியல்வாதி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது திரு விஜய் சார்ன்றதை நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்புனா அவர் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.